நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்ஷன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற வீடியோவா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் லைவா முதற்கொண்டு இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் பீயிங்க்கு கிடைக்கும். அண்ட் தென் இது போக நீங்க வந்து லேர்னிங் பண்றதுக்கு, ஏர்ன் பண்றதுக்கு நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் மென்டர்ஷிப், ட்ரேடிங் சிக்னல்ஸ் அண்ட் தென் பெஸ்ட் பிரைஸ்ல யூஎஸ்டிடி பையிங்கும் பண்ணிக்க முடியும், செல்லிங் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பிரசென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட விஐபிஎஸ்எஸ்லாம் இருக்கும். லாஸ்ட் வீக் நீங்க நம்மளோட சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டா ஒரு $54 கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற வான்டேஜ் அல்லது ஆக்டால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைச்சிரும். ஸோ எல்லாரும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாரி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட கிளையண்ட்ஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளோட விஐபிஎஸ்எஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்தந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க என்னென்ன லாட் சைஸ்ல ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் சார்ட்டா நான் மேக் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நீங்க வந்து இன்பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணி ஃப்ரீயா வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ வான்டேஜ் பொறுத்தளவுக்கு டெபாசிட்ஸும் சரி, வித்ட்ராவல்ஸும் சரி ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. டைம் பீயிங்க்கு நம்மளோட மார்க்கெட்லயும் எக்ஸிகியூஷன் ஆயிருது. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு அக்ஸலஸ்க்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா நம்ம வந்து வான்டேஜ் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு அடுத்து நீங்க அல்டர்னேட்டிவா நீங்க எக்ஸிஸ்டிங்கா வந்து நம்மளோட ஆக்டல் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட ஐபி சேஞ்ச் பண்ணியோ, அல்லது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி கூட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும். இது எல்லாம் போக உங்களுக்கு ட்ரேடிங் சார்ட் வேணும், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும். நான் எதனால பை குடுக்குறேன், செல் குடுக்குறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம வந்து ட்ரேடிங் வியூல ஃபாலோ பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2020ல இருந்தே மார்க்கெட்ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸா ட்ரேடிங் வியூல இருக்கேன். பட் நான் மார்க்கெட்ல 8 இயர்ஸா இருக்கிறேன். ஸோ ரியலி தேங்க்ஸ் ஃபார் இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ இங்க மட்டும் தான் நம்மளோட அனலைசிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஸோ அஃபிஷியலி நம்மளும் ஒரு ஆக்டால நம்ம ஆத்தரைஸ்டு சேனல் தான். ஸோ நம்மளோட அனலைசிஸ் எல்லாமே நீங்க ஆக்டா யூசர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட வெப்சைட்லயும் சரி, உங்க மொபைல்லயும் சரி, நீங்க வந்து கிளியரா பார்த்துக்கலாம். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனா இந்த வீடியோல பார்த்துக்கலாம். எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன், குறை, நிறைகள் எதுவா இருந்தாலும் வீடியோலயும் சரி, நம்மளோட ட்ரேடிங் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லயும் சரி, எல்லா இடத்துலயும் நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்கும். டெலகிராம்ல கான்டாக்ட் பண்றதுக்கு அக்சஸ் இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. கிளியர் பண்றேன் உங்களுக்கு. சரி வாங்க கோல்டன் மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு ட்ரா பண்ணலாம். ஸோ லோவா பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து கிளியரா ஒரு 4514ல விக்கி விட்டுட்டு, ஸோ க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4545 அந்த இடத்துல நம்மளோட பாடி இருக்கு. ஸோ இத வந்து நம்மளோட சப்போர்ட்டா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஹையரா போகும்போது நமக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு 4722 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணி தான் கீழ வந்திருக்கு. கிளியரா ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கா? ஸோ பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதும் ஒரு அதோட ரீட்ரஸ்ட் கரெக்ஷன முடிச்சுட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிருச்சு. ஸோ அப்ப இது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஹையரா போனா இந்த ஜோன் வரைக்கும். முதல் ஸ்டாப். இந்த ஜோனையும் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் குடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்தில, நமக்கு இன்னொரு பிரேக் அவுட் பண்ணி வந்த ஜோன் தான் இங்க. ஒரு 4787. ஸோ அப்போ என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம ட்ராப் பண்ணிடலாம். ஹையரா போச்சு அப்படின்னா, முதல்ல ஒரு 4710. ஸோ ஸ்லைட்டா மேல போகும்போது 4778. ஸோ லோ வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில நமக்கு நல்ல ஒரு செல்லிங் ஆகும். ஸோ அப்ப கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. 4200 பிரேக் பண்ணா அப்படின்னா, நம்மளோட டார்கெட் பிரைஸ் இங்க இருந்து இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டாப் லாஸ் பொறுத்த அளவுக்கு அதோட ஸ்விங் ஹைல நம்ம வச்சுக்கலாம் இங்க. ஒரு 4650ல. ஆல்மோஸ்ட் வந்து 1:3 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோல இருக்கும். ஸோ செல்லிங்ல பார்த்தோம் அப்படின்னா, டார்கெட் பிரைஸ் நமக்கு வந்து அதிகமா கிடைக்கும். இதே இது பையிங்ல பார்த்தோம் லாங் அப்படின்னா, என்ன பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் ஆகி, முதல் டார்கெட் பிரைஸ் இங்க இருக்கும். இந்த ஜோன பிரேக் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, ஒரு 4780 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸ்டாப் லாஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்விங் லோவா இங்க வச்சுக்கலாம். அண்ட் தென் எக்ஸாக்ட் என்ட்ரி எங்க ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோவ லாஸ்ட் வர பாருங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனு. கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட சப்போர்ட். சப்போர்ட் S1. அண்ட் தென் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. அண்ட் தென் இது பார்த்தோம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R3. அண்ட் தென் வீக்லி ஓவர்வியூ வீடியோல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு பை ஆயிட்டு தான் செல் ஆகும் அப்படிங்கிற மாரி.
என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் ஒரு டீட்டெயில்டா மேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஜாப்பனீஸ் இன்டர்வென்ஷன் வந்து ஒரு இன்வால்வ்மென்ட் ஆயிருக்கு. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு யுஎஸ் கூட ஈரான் வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. பேரலோட ரேட் கம்மி பண்றதுனால. ஸோ இதனால ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்ல ரிஸ்க் கம்மியாகி கோல்டோட ஆம், எப்படி சொல்றது? தேவைகள் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே ஷார்ட் டர்ம் மூவ்மெண்ட் தான். ஸோ அப்போ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்? அப்படிங்கிறத டிராப் பண்ணதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணிடலாம். ஸோ லோவா இந்த ஜோன்ல இருந்து இத கனெக்ட் பண்ணி நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன டிரா பண்றோம். இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அப் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிட்டோம். அப்போ மேல இருந்து மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா, அதோட ட்ரெண்ட் லைன் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பா டிரா பண்ணா தான் நமக்கு அடுத்த மூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஸ்விங் ஹையா இந்த ஜோன்ல இருந்து நம்மளோட ஹையா இந்த இடத்துல. ஸோ நார்மலா இங்கேயே கனெக்ட் பண்ணி டிரா பண்ணலாம். ஸோ நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க கனெக்ட் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அக்யூரசி வந்து கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விக்கில வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி பாருங்க. ஸோ என்ட்ரி கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா கிடைச்சாலும் பக்காவா இருக்கும். ரைட்டா? ஸோ ரைட். ஸோ இதுதான் ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ ட்ரெண்ட் லைன் கனெக்ஷனுமே நமக்கு இங்க இருக்கு. மேஜரான இங்க இருக்கு. அதிகபட்சம் இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணா தான் இங்க போகும். கிராப் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ அப்ப இது நம்மளோட டவுன் ட்ரெண்ட் லைன். ரைட்டா? டவுன் ட்ரெண்ட் லைனையும் நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் வச்சு சைட்வேஸ்ல போகுதுன்னா, ஒண்ணு இங்கேருந்து தட்டி மேல போகணும். அப்படி இல்லையா, மார்க்கெட் அந்த இடத்துல இங்கேருந்து மேல போய் ஃபால் ஆகும். ஸோ அப்ப நம்மள பொறுத்தளவுக்கு ஒரு லோவரா ஒரு 4612லேருந்து ஹையா 4413 ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1000 பிப்ஸ் 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கேப்சர் பண்ண போறோம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஸோ பிரசன்ட் மார்க்கெட்ல ஒரு 20 to 30 பிப்ஸ் கூட கேதர் பண்ண முடியாம எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ வந்து இப்ப என்ன பொறுத்தளவுக்கு கோல்டோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன். XUSD / கோல்டோட வீக்லி பை அண்ட் செல் ப்ரொஜெக்ஷன் 03/05/26 ஸோ ரைட் ப்ரொஜெக்ஷன் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து ஒரு லாங். ஸோ ப்ரெசென்ட்டா 4213 இருக்கா? இங்க ஸ்லைட்டா ஒரு 4600 அந்த ஜோன் வந்துட்டு பை ஆகலாம். இங்க. ஸோ டார்கெட் பிரைஸ் பொறுத்தளவுக்கு கிளியரா நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து மைனரா 4643 ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா ஹையா இந்த ஜோன் போயிருந்துச்சு. ஸோ இதுக்கு மேல போகும்போது இந்த டார்கெட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு டார்கெட். ஸோ இது வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணும் பட்சத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய டார்கெட். ஸோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த கேண்டிலோட லோல வைக்கிறோம். 4537. ஸோ இங்க இருந்து மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி ஒரு பை இந்த ஜோன் வரைக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்ல இனிஷியலா நடக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன். மண்டே மார்னிங்கே இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன காரணத்தினால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ முதல் காரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 கன்டினியூஸா ஒரு ரெட் கேண்டில் வந்துருந்துச்சு. ஸோ ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ நம்ம கமிட்டில சொல்லியிருக்கோம். எல்லாமே வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு ரைசிங் 3 மெத்தட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரைசிங் 3. ஸோ ரைசிங் 3 ஒரு மெத்தட் வந்துச்சு அப்படின்னா, ஒரு 3 கேண்டில் வந்து கன்டினியூஸா நமக்கு என்ன ஆகும்? ஒரு செல்லிங்ல இருக்கும். ஸோ செல்லிங்ல இருந்ததுக்கப்புறம் 3வது கேண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, 4வது கேண்டில் மீன். இந்த கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா சடனா ஒரு பீக் ஆகும். ஸோ பீக் ஆகும்போது அதோட அப் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆகும். ஸோ அதே தான் நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 3 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 1, 2, 3. 4வது கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ஆயிருக்கும். ஸோ கிளியரா பாருங்க ஒரு பையிங் ஆயிருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட்ல ரைசிங் 3 மெத்தட் அப்படிங்கிற பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ இதில் ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு முதல் மெத்தட். முதல் மெத்தட் இல்ல, முதல் ரீசன். மெத்தட் பேட்டர்ன்.
எதுக்கு? பை ஆகுறதுக்கு. ஸோ இது ஒரு ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் வந்து ஷோ பண்றேன். ரைட். ரைசிங் 3 மெத்தட். ஒரு அம்புக்குறி போட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சிரும். இது. ஸோ ரைசிங் 3 பேட்டர்ன் மெத்தட் வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இண்டிகேட்டிங் த ஸ்ட்ராங் பையிங் பவர். ஸோ அதுதான் நமக்கு என்ன நடந்துச்சு, அந்த நியூஸ் டைமோட நடந்துருச்சு. ஸோ நியூஸ் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜாப்பனீஸ் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது ஆச்சு. இது ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இது தப்பாக போட்டுருன்னு நினைக்கிறேன். ஜாப்பனீஸ் யூஎஸ்டி வீக். மார்க்கெட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இன்டர்வென்ஷன், அதாவது ஜாப்பனீஸ் வந்து அவங்களோட பணத்தை வந்து ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, ஸோ எக்ஸிஸ்டிங்காக போயிட்டு இருந்த யூஎஸ்டியில் இருந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து யூஎஸ்ல இருந்த எல்லாத்தையும் சரி ஜாப்பனீஸ் கரன்சியில் மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ இந்த வீக்னால தான், இந்த காரணத்தினால தான் லாஸ்ட் வீக் என்னாச்சு, மார்க்கெட் ஒரு பூம் ஆச்சு. ஸோ அந்த நியூஸ் வேறு நம்ம லைவ் போயிட்டுருக்கோம். அந்த டைமில் கூட சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்போது இது ஒரு ரீசன். ஸோ 2வது என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ 2வது வந்து நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த என்ன பேட்டர்ன் தெரிஞ்சுச்சுன்னா கொஞ்சம் கிளியராக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ டபுளில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் எங்கே கிடச்சிருக்கு? நம்மளோட சப்போர்ட் ஜோனில் கிடச்சிருக்கு. என்கல்ஃபிங் ஃபார்ம்டு. ஸோ ஃபார்ம் ஆனது பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி ரீடோஸ் ஆகிற ஜோனில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் ஆகும், அதோட ஸ்விங் ஹைக்கு ரீச் ஆகிறதான் டார்கெட். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து ஸ்விங் ஹைக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. ஒன்ஸ் இந்த டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆனதும் இந்த இடத்துல, ஸோ ப்ரெசென்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4720 அப்படிங்கிற ஜோனில் ஒரு ஆட்டம் இருக்கும். பிச்சுக்கிட்டு மேலே போகுமா, இல்லை இதே இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் தான் ஒரு 4700. நான் பிளிங்க் பண்ணி அவங்களுக்கு வந்து கிளியராக காமிக்கிறேன். ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 4730 அப்படிங்கிறத 4220 அப்படிங்கிறத கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ரைட்டா? ஸோ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் இதுதான். ஸோ இந்த ஜோன் போனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ XAUSD வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு இதுதான் ஒரு மேஜரான ரீசன். ஸோ மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நம்மளோட யூஎஸ் பேரல் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஈரான் டீல் ஆன் யூஎஸ் வியா பாகிஸ்தான். ஸோ ஈரான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு பாருங்க, ஒரு நியூ பீஸ். அதாவது நம்ம வந்து சண்டை போட வேண்டாம், வாரும் வேண்டாம், அட் த சேம் டைம் சமரசமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலோட ரேட்டை கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நெகோசியேஷன் பாகிஸ்தான் வழியாக பேசியிருக்காங்க. பட் இது வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த வார் டென்ஷன்ஸை கம்மி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஸ்லைட் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது XAUSD கோல்டோட பை ப்ரொஜெக்ஷன். கரெக்டாக? ஸோ கிளியராக சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜோன் போனதுக்கப்புறம், அதாவது மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு கிளியராக ஒரு 4707 அப்படிங்கிற ஜோன் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னும் ஷார்ப்பாக பார்க்கணுன்னா டார்கெட் ப்ரைஸ் வந்து இந்த இடம் 4723. ஸோ இங்கே வந்தால் கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செல் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டு டார்கெட் ப்ரைஸ் பொறுத்தவரை 30 பாயிண்ட் சாலிட் ஒரு 4720 4000 ஒரு ஷார்ட் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த ஜோன் வந்துச்சுன்னா ஷார்ட் போய்க்கலாம். ஷார்ட் போய் டார்கெட் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 30 பாயிண்ட் சாலிடாக கிடைக்குங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு 4780 அப்படிங்கிற நம்ம டார்கெட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் வச்சா போதும். ஒரு 10 பாயிண்ட் கூட வச்சுக்கலாம், 30 20 35 வச்சுக்கலாம், 38. ஸோ 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 1:1 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோவில்
நம்ம நல்லாவே ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து செல் ப்ரொஜெக்ஷன். இந்த இடம் வந்தது. அதாவது இந்த ஜோன் வந்ததும் ரிட்டர்ன் ஆகும். ஒரு ஃபால் ஆகும். கண்டிப்பா ஃபால் ஆகும். ஸோ இந்த ஃபால் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மென்ட் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறத நம்ம அந்த டேல தான் பார்க்க முடியும். பிரசன்ட் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஜோன் வந்ததும் ரேட் கட் ஆகல அப்படிங்கிறனால ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம். அதாவது ஃபண்டமெண்டலா எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில மார்க்கெட் இங்கருந்து ஒரு பை ஆகும். கிளியரா ஒரு பாத்வே போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஸ்லைட் குடுத்து ஒரு பை ஆகும். இங்க நார்மலா எந்த வார் எதுவுமே இல்லன்னா, இந்த இடத்துல நல்லா ஒரு ஜெர்க்ன்னு ஒரு செல். லாங்கர் டெர்ம்ல செல். ஃபண்டமெண்டலா எதுவும் கோல்ட வந்து தூக்கி விடல அப்டின்னா, இந்த அளவுக்கு செல் ஆகும். ஸோ நல்லா பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் ஒரு 20 பாயிண்ட் தான். டார்கெட் பிரைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 150 பாயிண்ட். ஆல்மோஸ்ட் 1:6 அப்படிங்கிற ரிஸ்க் ரேஷியோல இருக்கும். ஸோ அதனால அத யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மோரோவர் இதோட அப்டேட்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து இந்த பை கால், செல் லிமிட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பக்கா அப்டேட்டா குடுத்துருவேன். ஸோ ரைட். ஓவராலா கோல்டு என்னென்ன ரீசனால பை ஆக போகுது, என்னென்ன ரீசனால செல் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பக்கா அப்டேட்டா குடுத்துருக்கேன். ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆ இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா சந்திக்கலாம். எந்த மார்க்கெட்ல வந்து ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல சஸ்டெய்னபிளா பண்ண முடியும். ஸோ எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கொரி எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாரி அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.